வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வியாபாரி தன்னிடம் உள்ள பொருளை அதன் அடக்க விலையை விட 20% கூடுதலாக விலை நிர்ணயம் செய்து குறிப்பிட்டு பின் 10% தள்ளுபடியில் விற்பனை செய்கிறார் எனில் அவரது லாப சதவீதம் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ட்ரேடர் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் அதனுடைய அடக்க விலை ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸை அதை விட 20% இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் 10% டிஸ்கவுண்ட் பண்ணி சேல் பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்களுடைய லாப சதவீதம் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த பொருளின் அடக்க விலையை 100 ரூபாய் அப்படின்ட்டு வச்சுக்கிறேன். இப்போ அந்த பொருளின் நிர்ணயம் செய்யப்பட்ட விலை என்னவா இருக்கும், அதாவது அந்த பொருளின் ஒரிஜினல் ப்ரைஸ் 100 ரூபாய். அவர் என்ன பண்ணுறாரு, அதிலிருந்து 20% இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஸோ அப்போ 100ல் 20% என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். 20%னா எப்படி எழுதணும், 20/100. ஸோ இதை அடிபட்டுருமா. ஸோ அப்போ 100 + 20. அப்போ அவர் பண்ண அந்த நிர்ணயம் செய்யப்பட்ட விலை எவ்வளவு, 120. இதைத்தான் அவர் மார்ஜின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்த 120 ரூபாயில் தள்ளுபடி சதவீதம்னு ஒரு 10% கொடுத்து சேல் பண்ணுறாரு. ஸோ அப்போ விற்பனை விலை என்னவா இருக்கும், அதாவது இப்போ அவர் நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த பொருளின் விலை 120. அதில் என்ன பண்ணுறாரு, 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஸோ அப்போ அதை கழிக்கணும்ல. அப்போ 120ல் 12 போச்சுன்னா 108 ரூபான்னு வருமா. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, விற்பனை விலையை 108 ரூபான்னு ஆக்கிட்டாரு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அவருக்கு கிடைக்கக்கூடிய லாப சதவீதம் என்ன. இப்போ லாப சதவீதம்னா ஃபஸ்ட்டு என்ன வரும், விற்பனை விலை தானே வரும். ஏன்னா நம்ம வாங்கின விலையை விட விற்கிற விலை அதிகமாக இருந்தால் தான் நமக்கு லாபம் கிடைக்கும். ஸோ அடக்க விலை டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு 100% அப்படின்னு போட்டுக்கலாமா. அதாவது செல்லிங் ப்ரைஸு, இது காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100%. இப்போ விற்பனை விலை எவ்வளவு, 108 ரூபாய். அடக்க விலைங்கிறது அந்த பொருளின் ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸை தான் நம்ம போடணும். ஏன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை தானே இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அப்போ 100, அவர் 100 ரூபாய்க்கு வாங்கி அதை 120 வச்சு அதில் 10% டிஸ்கவுண்ட் பண்ணி 108 ரூபாய்க்கு விற்கிறாரு. டிவைடட் பை 100 இன்ட்டு 100. அப்போ இது ரெண்டும் 108ல் 100 போணுச்சுன்னா 8 கிடைக்கும். ஸோ இதை அடிச்சிடலாமா. ஸோ 8% தான் அவருடைய லாப சதவிகிதம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.